திமுக வழங்கும் 8000 ரூபாய் கூப்பனை வைத்து முதலமைச்சர் பதவியை வாங்க முடியுமா? இலவசங்களை கடுமையாக விமர்சித்து சீமான் ஆவேச பேச்சு. தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக மற்றும் அதன் தேர்தல் வாக்குறுதிகளை மிக கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். சென்னையில் உள்ள ஆலந்தூர், அம்பத்தூர், வெள்ளிவாக்கம், ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று சீமான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் ஆவேசமாக பேசிய அவர், அனைத்து மதங்களுமே மது குடிப்பது பாவம் என்று கூறினாலும் அரசே இன்று அதை விற்று கொண்டு இருக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த பிறகும் கூட குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறார்கள் என்றால் ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு மக்களை வறுமையில் வைத்துள்ளார்கள். இப்போது 5 ஆண்டு ஆட்சிகளுக்கு பின் 8000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று கூறுவது வறுமை இன்னும் வளர்ந்துள்ளது என்பதைத்தான் அப்பட்டமாக உணர்த்துகிறது. திமுக அறிவிக்கும் 8000 ரூபாய் கூப்பன், 10,000 ரூபாய் வறுமை ஒழிப்பு தொகை போன்றவற்றை எங்கிருந்து தருவார்கள் என்ற கேள்வி மக்களிடம் எழாதவரை இந்த நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது. திமுக தரும் 8000 ரூபாய் கூப்பனை வைத்து என்ன வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றால் அதை வைத்து முதல்வர் பதவி கொடுப்பார்களா? இலவசங்கள் அறிவித்தால் மட்டும் ஓட்டு என்றால் தகுதி மற்றும் படிப்பு எதற்கு என்று சராமரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் 0.5% ஓட்டு வைத்திருப்பவர்களிடம் கூட கூட்டணி பேரம் நடத்தியவர்கள் என்னிடம் எப்படி கேட்டிருப்பார்கள்? நேற்று கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. சில தொகுதிகளில் நீங்கள் வாபஸ் வாங்குங்கள், சிலவற்றில் நாங்கள் பெறுகிறோம் என்றனர். ஆனால் நான் அதை முற்றிலுமாக நிராகரித்து விட்டேன் என்று சீமான் அதிரடியாக தெரிவித்தார். உண்மையான காங்கிரஸ் எங்கே இருக்கிறது? விஜயின் பேச்சுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொடுத்த அதிரடி பதிலடி. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் அனல் பறந்து வருகிறது. அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்துள்ளது. நெல்லை நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய விஜய், கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை திமுக தனது பாக்கெட்டுக்குள் போட்டுக் கொண்டது. ஆனால் உண்மையான காங்கிரஸ் தாவேகா பக்கம் நிற்கிறது என்று அதிரடியாக பேசியிருந்தார். விஜயின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதற்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. காங்கிரஸ் கட்சி 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்ட ஜனநாயக இயக்கம். பணத்தாலோ அதிகாரத்தாலோ எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தாவேகா எத்தகைய திரைமறைவு முயற்சிகளை மேற்கொண்டது என்பதை அனைவரும் அறிவர். விஜய்க்கு என்ன கொள்கை என்றே புரியாத நிலையில் அந்த முயற்சிகள் ஆரம்பத்திலேயே நிராகரிக்கப்பட்டன. திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் அறிவித்த விஜய் தற்போது பாஜகவை எதிர்க்க துணிவில்லாமல் மௌனம் காக்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரை திமுகவுடன் கடந்த 20 ஆண்டுகளாக கொள்கை கூட்டணியில் பயணித்து வெற்றிகளை குவித்து வருகிறது. காங்கிரஸில் ஆள் பிடிக்கும் முயற்சியில் தாவேகாவுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே சிக்கினார்கள். ஒட்டுமொத்த காங்கிரசும் மதசார்பற்ற கூட்டணியில் தான் உள்ளது. எனவே காங்கிரஸ் கட்சியை சீண்டி பார்க்கும் வேலையை தாவேகா தலைவர் விஜய் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மிக கடுமையாக எச்சரித்துள்ளது. விஜயிடம் காசு வாங்கிக் கொண்டு பாமக போட்டியிடுகிறதா? காடுவெட்டி குருமகள் விருதாம்பிகை முன்வைக்கும் பகீர் குற்றச்சாட்டு. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே கட்சி தாவல்களும் ஆதரவு நிலைப்பாடுகளும் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் மறைந்த பாமக மூத்த தலைவர் காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வரும் தேர்தலில் திமுகவுக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விருதாம்பிகை, பாமக மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது அடுக்கடுக்கான பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். திமுக தனது தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய பங்கீடு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மேலும் 27 வன்னியர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்துள்ளது. இதனால் தான் திமுகவை ஆதரிக்கிறோம். பாமக தரப்பில் இருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அவர்கள் காசுக்காகவும் சீட்டுக்காகவும் மட்டுமே செயல்படுவதால் அங்கு செல்ல எனக்கு விருப்பமில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விஜயிடம் காசு வாங்கி கொண்டுதான் பெரம்பூர் தொகுதியில் பாமக வேட்பாளராக திலகபாமாவை நிறுத்தியுள்ளனர். பெரம்பூரில் வன்னியர் வாக்குகள் மிகவும் குறைவாக இருக்கும் நிலையில் விஜய் வெற்றி பெறுவதற்காகவே இந்த திட்டம் அரங்கேறியுள்ளது. கடந்த முறை பாஜகவிடம் காசு வாங்கி கொண்டு நின்றவர்கள் இந்த முறை விஜயிடம் காசு வாங்கியுள்ளனர். பாமக தலைமை எங்கள் சமூக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டது. இனியும் அவர்களை ஏமாற்ற விட மாட்டோம். இந்த தேர்தலில் அன்புமணியின் முகத்திரையை குடிப்பதே எங்களது முக்கிய இலக்கு என மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்த மு க ஸ்டாலின் திருவண்ணாமலையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக அரசை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். திருவண்ணாமலையை தனி மாவட்டமாக உருவாக்கியதும் தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதும் திமுக அரசுதான். நாங்கள் செய்த சாதனைகளை பட்டியல் போட்டு சொல்வது போல் பழனிசாமியால் சொல்ல முடியுமா? அதனால்தான் அவர் ஊர் ஊராக சென்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று ஸ்டாலின் சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தடுத்து நிறுத்த பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். ஆனால் நீதிமன்றம் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. 100 நாள் வேலை திட்ட விவகாரத்திலும் பாஜக கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கும் பழனிசாமி கண்மூடித்தனமாக உண்டு கொடுத்தார். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாஜக செய்யும் எந்த ஒரு துரோகத்தையாவது
என்றாவது அவர் தட்டி கேட்டதுண்டா? திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசியதையும் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கிவிட்டு தமிழை புறக்கணித்ததையும் அவர் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. பச்சோந்தியை விட வேகமாக அவர் மீண்டும் காவி நிறத்திற்கு மாறிவிட்டார் என்று விமர்சித்தார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கேள்வி எழுப்பிய முதல்வர், தேர்தல் நேரத்தில் சேலம் ஆட்சியர் போன்ற முக்கிய அதிகாரிகள் திடீரென மாற்றப்படுகிறார்கள், இது யாருக்கு உதவ நடக்கிறது என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகிறது. பீகார் தேர்தலின் போது இப்படித்தான் அதிகாரிகளை மாற்றினார்களா? பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த நடைமுறை உள்ளதா? பழனிசாமி போட்டியிடும் தொகுதியில் அவர் நினைத்ததை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இது நடக்கிறதா? எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் மீண்டும் திராவிட மாடல் அரசுதான் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று மு.க. ஸ்டாலின் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். லாட்டரி அதிபர் மார்ட்டின் மனைவி லீமா ரோஸுக்கு லால்குடி சீட் கொடுத்த அதிமுக. எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த தாவேகா வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணன். தமிழக சட்டசபை தேர்தல் களம் விறுவிறுப்பாகி வரும் நிலையில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. இங்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். லால்குடியில் அதிமுக வேட்பாளராக லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மனைவி லீமா ரோஸ் நிறுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை லீமா ரோஸிடம் விற்றுவிட்டார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளரிடம் பேசிய கூப்பா கிருஷ்ணன், இந்தியா முழுவதும் லாட்டரி சீட்டு மூலம் ஆதிக்கம் செலுத்திய மார்ட்டினை தமிழ்நாட்டில் கைது செய்து சிறையில் அடைத்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தான். தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டை அவர் தடை செய்தார். ஆனால் எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை இன்று எடப்பாடி பழனிசாமி அதே மார்ட்டினின் மனைவிக்கு சீட் கொடுத்து விற்றுவிட்டார். மார்ட்டின் மனைவிக்கு சீட் வழங்கி மீண்டும் லாட்டரி சீட்டை கொண்டு வர எடப்பாடி முயற்சிக்கிறாரா? ஜெயலலிதா சிறையில் அடைத்த ஒருவரின் மனைவிக்கு சீட் கொடுத்திருப்பதன் மூலம் அவருக்கு உண்மையிலேயே கட்சியின் மீதும் அம்மாவின் மீதும் பாசம் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என சராமரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் லீமா ரோஸ் என்ற அந்த அக்காவிற்கும் லால்குடிக்கும் என்ன சம்பந்தம்? லால்குடி என்பது நெல், கரும்பு, வாழை விளையும் விவசாய பூமி. அவருக்கு எத்தனை ரக நெல் இருக்கிறது என்றாவது தெரியுமா என்று விமர்சித்தார். இந்த தொகுதியில் தாவிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் நேரடி போட்டி நிலவுகிறது. அதிமுக போட்டியே இல்லை. நாங்கள் தான் பிரகாசமான வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூப்பா கிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விஜயுடன் சேர்ந்து முதல்வராக முயன்ற எடப்பாடி, நான் தான் முறியடித்தேன். செங்கோட்டையன் பகீர். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 234 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேகா ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். விஜயின் ஆதரவோடு மீண்டும் முதல்வராகி 5000 கோடி ரூபாய் சம்பாதிக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார். ஆனால் அவரது ரகசிய முயற்சியை நான் தான் முறியடித்தேன். அதனால்தான் என் மீது அவர் கொலைவெறியில் உள்ளார் என்று செங்கோட்டையன் அதிரடியாக பேசியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் எனது வேட்புமனுவை வேண்டுமென்றே திட்டமிட்டு நிராகரிக்க முயற்சி செய்தனர். 10 முறை போட்டியிட எனக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய தெரியாதா? அங்கு வந்த நேர்மையான IAS அதிகாரி என் மனுவில் எவ்வித பிழையும் இல்லை என அதனை ஏற்றுக்கொண்டார். எனது மனுவையே செல்லாது என சொல்லும் அளவுக்கு என் மீது எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்கிறார். கடந்த காலத்தில் நான் முதல்வர் பதவியையும் பொதுச் செயலாளர் பதவியும் அவருக்கு முழுமையாக விட்டுக் கொடுத்தேன். ஆனால் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்த என்னை பார்த்து இன்று அவர் துரோகி என்கிறார். எனக்கு பிறகு கட்சிக்கு வந்து பல்வேறு பதவிகளை அனுபவித்துவிட்டு கட்சிக்காக உண்மையாக உழைத்தவர்களையே அவர் அநியாயமாக நீக்கிவிட்டார். இந்த தேர்தலில் நான் டெபாசிட் கூட வாங்க மாட்டேன் என அவர் ஆணவமாக கூறுகிறார். ஆனால் தாவேகாவின் விசில் சின்னத்திற்கு தான் ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிக்க போகிறார்கள் என்பது கள நிலவரத்தில் அப்பட்டமாக தெரிகிறது. தன்னை வளர்த்து விட்டவர்களுக்கே இவ்வளவு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி இனி நாட்டு மக்களுக்கு என்ன நன்மையை செய்ய போகிறார் என்று செங்கோட்டையன் சராமரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்டாலின் கொரோனாவில் போயிருப்பார் என நான் கூறவில்லை. சர்ச்சை பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த திடீர் விளக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கும் நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறித்து தான் பேசிய சர்ச்சை கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் மறுப்பு தெரிவித்துள்ளார். நேற்று கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் மட்டும் கொரோனா வந்திருந்தால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணாமல் போயிருப்பார், அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார் என மிக கடுமையாக பேசியதாக கூறப்படுகிறது. எடப்பாடியின் இந்த பேச்சு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலையும் திமுகவினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இதற்கு திமுக தலைமை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, கொரோனா உச்சத்தில் இருந்தபோது தன் உயிரை பணயம் வைத்து மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்தித்தவர் முதல்வர் ஸ்டாலின். அப்போது அவரது குடும்பமே அச்சத்தில் ஆழ்ந்தது. அப்படிப்பட்ட தலைவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கேவலமாக பேசுகிறார். கொலை, கொள்ளை போன்ற குற்றங்கள் அவருக்கு கைவந்த கலை என மிக கடுமையாக விமர்சித்து பதிலடி கொடுத்தார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் இன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தனது நேற்றைய பேச்சுக்கு அவர் அவசர விளக்கம் அளித்துள்ளார். நான் முதல்வர் ஸ்டாலின் குறித்து தவறாக எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. அவர் கொரோனாவில் போயிருக்கலாம் என நான் கூறவே இல்லை. கொரோனா பெருந்தொற்று காலகட்டங்களில் மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் மு.க. ஸ்டாலின் காணாமல் போய்விட்டார் என்றுதான் நான் சுட்டிக்காட்டினேன் என எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். பாஜக அதிமுகவின் கருவியாக மாறிய தேர்தல் ஆணையம். திருமாவளவன் கடும் கண்டனம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும்
இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை தேர்தல் ஆணையம் திடீரென பணியிட மாற்றம் செய்திருப்பது அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையம் பாஜக மற்றும் அதிமுகவின் கருவியாக மாறிவிட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். எந்த ஒரு புகாருக்கும் ஆளாகாத நேர்மை மற்றும் திறமைக்காக அறியப்பட்ட தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை எவ்வித முகாந்திரமும் இன்றி நீக்கியிருப்பது தமிழக நிர்வாகத்தை முடக்கும் செயலாகும். அன்றைய காலகட்டத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை இன்று மெல்ல மெல்ல இழந்து நிற்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரை நீக்க வலியுறுத்தி 192 எம்பிக்கள் குடியரசுத் தலைவரிடம் மனு அளித்தது இந்திய ஜனநாயக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. சமீபத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 90 லட்சம் பேரின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளன. இதில் 27 லட்சம் பேர் தங்களது பெயர்கள் சரிவர பதிவு செய்யப்படவில்லை என முறையிட்டுள்ளனர். நீக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் திமுக ஆதரவாளர்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கும் செயலாகும் என்று திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மேலும் பீகார் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகள் முற்றிலும் நியாயமானவை என்றும் இதற்கு தேர்தல் ஆணையம் அமைதி காப்பது அவர்கள் மீதான சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மிக சிறந்த நிர்வாகி என பெயரெடுத்த முருகானந்தத்தை நீக்கியதன் மூலம் தேர்தல் ஆணையம் தனது நேர்மையை இழந்துவிட்டதாகவும் இந்த தன்னிச்சையான நடவடிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவில் 89% வாக்குப்பதிவு. கேரளா அசாம் நிலவரம் வெளியீடு. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் கேரளா அசாம் ஆகிய மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. காலையிலிருந்தே மக்கள் அதிக அளவில் வாக்குச்சாவடிகளுக்கு திரண்டு வந்து நீண்ட வரிசைகளில் நின்று மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அதற்குள் வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வாக்களிக்க சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த 3 மாநிலங்களிலும் இன்று பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தற்போது இந்த 3 மாநிலங்களுக்கான அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவு சதவீத விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 140 தொகுதிகளை கொண்ட கேரளாவில் 77.28% வாக்குகளும் 126 தொகுதிகளை கொண்ட அசாம் மாநிலத்தில் 85.10% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மிகவும் குறிப்பாக 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வரலாறு காணாத அளவில் மிக அதிகபட்சமாக 89.08% வாக்குகள் பதிவாகி மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த சட்டசபை தேர்தலில் 82% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்த நிலையில் இந்த முறை சுமார் 7% வாக்குகள் அதிகமாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 86% வாக்குகளும் 2011இல் 85.52%, 2016இல் 85.08% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. முந்தைய அனைத்து சாதனைகளையும் முறியடித்து மக்கள் இந்த முறை அதிக அளவில் வாக்களித்தது அரசியல் கட்சிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.